தீபாவளி பண்டிகை நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் புத்தாடைகளை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி, விவரங்கள். தீபாவளி பண்டிகை நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் கடந்த ஒரு வார காலமாகவே பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான புத்தாடைகளை வாங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் இந்த ஷாப்பிங் அதே போல் இந்த பொருட்கள் வாங்க வேண்டும் என்றால் பொதுமக்களின் முதன்மையான தேர்வாக இருக்கக்கூடிய தியாகராய நகர் தான் பொதுமக்களின் முதன்மையான தேர்வு என்பது பல வருடங்களாக இருந்து வருகிறது. தற்பொழுதுமே பெரும்பாலான சென்னை மக்களை பொறுத்தவரையில் தியாகராய நகர் தான் தங்களுக்கு தேவையான அந்த புத்தாடைகள் மற்றும் பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் வழக்கம். அந்த வகையில் தான் இன்று காலை முதலே சென்னையின் பல்வேறு பகுதிகள் மற்றும் சென்னையின் புறநகர் பகுதிகளிலிருந்து தற்போது இந்த பகுதிக்கு வருகை தந்து தங்களுக்கு தேவையான அந்த புத்தாடைகள் மற்றும் தீபாவளி பண்டிகைக்கு தேவையான பொருட்களை பொதுமக்கள் வாங்கி வருகின்றனர். காலை முதல் மதியம் வரை லேசான மழை தொடர்ச்சியாக இருந்த காரணத்தில் காலை முதல் கூட்டம் என்பது குறைவாக இருந்ததாகவும் இன்று மதியத்துக்கு பிறகாக மழை என்பது முழுவதுமாக நின்ற நிலையில் பொதுமக்கள் அதிக அளவில் இந்த தியாகராய நகர் பகுதிக்கு வருகை தந்து தற்போது ரங்கநாதன் தெரு பகுதி அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் புத்தாடைகள் எடுக்கும் அதே போல் பல்வேறு பொருட்களை வாங்கவே பொதுமக்கள் ஆர்வமாக இருக்காங்க. ஏற்கனவே இங்கே பொருட்களை வாங்கியிருக்கக்கூடிய பொதுமக்கிட்ட பேசலாம். சார், இப்போ டீ நகருக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? இன்னைக்கு க்ரௌட் எப்படி இருக்குது? துணி வாங்கினீங்களா? இங்கே வரும்போது 4:30க்கெலாம் இங்கே வந்துட்டேன். நல்ல கூட்டத்துக்குலாம் எந்த குறையும் இல்லை. அதே மாதிரி போலீஸ்லாம் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நல்ல லேடி போலீஸ் நிறையா போட்டிருக்காங்க. அங்கங்கே போலீஸ்லாம் நிறைய நிற்கிறாங்க. எந்த பாதுகாப்பு பயம் இல்லாமல் வரலாம், வந்து போகலாம். நிறைய வெரைட்டிஸ்லாம் வந்திருக்கு, புதுசாக வந்திருக்கு. பொண்ணுங்க இப்போ தான் ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்கு. இதுதான் தடவை நான் டீ நகருக்கு பொண்ணுங்களை கூப்பிட்டு வர்றது. நான் 2வது வாட்டி வந்திருக்கேன். இது 2வது வாட்டி எனக்கு. புது வெரைட்டியாக இருக்குது. பைசாவும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எடுக்கிறதுக்கு நல்ல துணியாகவும் இருக்குது. இதே போல் ஏராளமான பொதுமக்கள் இன்று பிற்பகலுக்கு பிறகு தான் இந்த பகுதிக்கு வருகை தந்து தற்போது வரை இந்த கூட்டம் என்பது குறையாமல் தொடர்ச்சியாக பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அந்த புத்தாடைகளை வாங்க இறுதிக்கட்டமாக தற்போது அந்த பொருட்களை வாங்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வராங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக காலை முதலே இந்த பாதுகாப்பு பணி என்பது தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக 7 கண்காணிப்பு கோபுரங்கள் அதே போல் 4 ட்ரோன் கேமராக்கள் போன்ற 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்போது இந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.